ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இது வந்துட்டு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம்லாம் கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு இல்ல, 16 குற்றச்சாட்டு இல்ல, இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியம். இது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, கூட்டி வந்த கூட்டம் அல்ல. இப்ப தலைவர் அவர் இல்ல, தலைவர் அவர் கிடையாது, அதை அவர் நீக்கிட்டாரு. டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இவர் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர் அப்படின்றத வந்துட்டு ஒரு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமா அவர் வந்துட்டு உறுதிப்படுத்திட்டாரு. அவருடைய மகளை தான் கொண்டு வர போறாரு. அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் அறிவிக்கப்படல. இல்ல, அது அறிவிக்கல, எதுவுமே அறிவிக்கல. பொதுக்குழு தானே அதுக்கான இடம். இவங்களை ஃபோக்கஸ் ஆகுறாங்க. அப்போ என்னன்னா நாளைக்கு இவங்கள தான் அந்த இடத்துக்கு கூட்டு. காந்திமதி அவர்கள் மூலியமா அன்புமணிக்கு ஒரு செக் வைக்கிறாரு, ஒரு கேட் இன்னும் ஓபன்ல இருக்குன்னு சொல்றாரு. அன்புமணிக்கு பதிலி அவ்வளவுதான். இன்னும் ஒரு படி மேல போய் ராமதாஸ் அவர்கள் கூட்டுற கூட்டமே செல்லாதுன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு போயிட்டாரு. தேர்தல் ஆணையத்துக்கு போய் அது மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஆ, பாட்டாளி மக்கள் கட்சி ரா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிச்சு விட்டோம். ஸோ மாம்பழம் மரத்திலே தொங்கிக்கிட்டு இருக்கட்டும். மாம்பழமே இருக்கான்னு தெரியல சார். இருக்காது. இவரு என்டிஏ கூட்டணி விரும்புறாரு அன்புமணி அவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ராமதாஸ் அவர்கள் எந்த பக்கம் சாய விரும்புறாரு அப்படின்றதுமே ஒரு முக்கியமான நகர்வா பாக்குறீங்க. அதிமுக பாஜக அலைன்ஸோட நிலைத்தன்மையை பொறுத்து தான் அந்த கேள்விக்கு நம்ம சொல்றோம். இப்ப அன்புமணியோட அடுத்த மூவ் என்னவா சார்? எதுவுமே இல்லை, நான் எல்லாம் சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு, இது செல்லாது. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இது செல்லாதுன்னு இவங்களோ, அது செல்லாதுன்னு இவங்களோ இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டாரு ராமதாஸ்? இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்றதுக்கு அன்புமணி அமைதியாவே இருக்கிறாரு. மாட்டிக்கிறாரு. பதில் சொன்னா உடனே அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சாணக்கியர்கள் எல்லாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சார் வணக்கம். வணக்கம். பாமகவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் எனக்கு நடந்துச்சு. அது ஃபுல்லா லைவ் பாத்தீங்களா? என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஆமா, ஒரு நல்ல முயற்சி. அது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள், யார் தலைவர், யாரிடம் கட்சி இருக்கிறது அப்படின்ற பொதுமக்கள்லேருந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வரை இருந்தும் அந்த கேள்விக்கு பதில் காண்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு முயற்சி தான் அந்த பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு. இதில் வந்து ராமதாஸ் தனது பலத்தை காட்டியிருக்கிறாரு. பலத்தை காட்டதோடு இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம்லாம் கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு இல்லை, 16 குற்றச்சாட்டு. இல்லை, இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அன்புமணியை வந்துட்டு பணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்றது அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதில் இன்னைக்கு ஒன்று வந்துட்டு இந்த கூட்டம் வந்துட்டு அப்படியே அந்த மக்கள் அவருடைய சொந்த காசில் போட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. மற்றபடி போட்ட தீர்மானங்கள் எல்லாமே அதிகாரம் என் கையில் தான் இருக்குது அப்படின்றத அவர் நிரூபிச்சிருக்கிறாரு எல்லாமே. ஆனால் இந்த ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வருது, கட்சியிலிருந்து அன்புமணியினுடைய பொசிஷன் என்ன? கரெக்ட். இப்போ தலைவர் அவர் இல்லை, தலைவர் அவர் கிடையாது, அதை அவர் நீக்கிட்டாரு. டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர் அப்படின்றத வந்துட்டு ஒரு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமா அவர் வந்துட்டு உறுதிப்படுத்திட்டாரு. அது ஓகே. ஆனா நீங்க அறிவிச்சிங்களா அவரை வந்துட்டு ஒரு செயல் தலைவரா? அது என்னாச்சு? இப்ப அது இருக்கா இல்லையா? அதுல மாற்றம் என்ன? அன்புமணி இருக்கிறாரா இல்லையா? ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நடத்தப்பட்ட அந்த பொதுக்குழு இந்த கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இப்படி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா இன்னும் வந்துட்டு ஆத்துல ஒரு காலு கரையில ஒரு காலு அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய நிலைமை போயிட்டு இருக்குது. ஒழிய முழுமையா அன்புமணியை வெட்டி விட முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். நான் கூட யோசிச்சேன். ஏன்னா எவ்வளவு தூரம் நடந்துருக்கு பிற்பாடு அவங்க அம்மாவனுடைய பிறந்த நாள் அப்போ வந்து ஒரு கேக்கு குட்டி கூட்டுறாரு, அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த நேரத்துல வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு பொதுவா ஏற்படும் இல்லையா? ஆனா அந்த கேக் வெட்டுற நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு சார். அந்த பிரஸ் மீட்ல சொல்றப்ப கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்களோட ஒருபோதும் நான் சமரசத்தில் ஈடுபட மாட்டேன்னு சொன்னார்ல. ஆமா, இவர் சொல்றாரு. ஆனா கட்சியே ஒரு குடும்ப ரீதியா போயிடுச்சு. இப்பவும் வந்துட்டு தனது மகளை தந்து உட்காரிக்கிறாரு. கரெக்ட். அதாவது எந்த தவறை நீங்க செஞ்சுட்டு கண்ணீர் சிந்துற அளவுக்கு வந்தீங்களோ மீண்டும் அதே ஒரு தவறு செய்யறீங்க. மகன் இருக்கிற மாதிரி மகள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. கட்சிக்கு இவங்க உகந்தவளா இருப்பாங்களா? ஜனநாயக அரசியலுக்கு உகந்தவளா இருப்பாங்களா? இல்லை ஒரு அதிகார மையமா? அப்போ இந்த கட்சிக்கு வந்துட்டு உங்களுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் சரிபட்டு வருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி கௌரவ தலைவர் தான். கௌரவன்றதை தாண்டி அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. சரிதானே? அப்புறம் மற்றவங்களாம் என்னாச்சு? எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க வந்துட்டு மையமாக 2வது இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏன்? உங்களுடைய பிறப்பு, அவ்வளவுதானே.
இது தப்புன்றீங்க, தப்பான ஆமா, இது மூன்று. தப்பு. நீங்க ஒரு ஜனநாயக அரசியல்ல நீங்க இருக்கிறீங்க. ம். நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு சமூகத்தினுடைய தலைவரா நீங்க வந்தீங்க. அந்த சமூகத்தினுடைய உரிமை குரலா நீங்க ஒலிச்சிங்க. அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்துல வேற யாரும் இல்லை. ம். அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. அதுல இருக்கிற யாரும் தகுதி பெறல. நான் கூட ஏதாவது இந்த பூத்தா அருள்மொழி இந்த மாதிரி போன்ற யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் அறிவிச்சிருவாரு அப்படிலாம் கூட நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படிலாம் இல்லை. ம். இதை தள்ளி போறதுலேருந்து இவர் வந்துட்டு அன்புமணியினுடைய இடத்துல இவருடைய மகளை தான் கொண்டு வர ஆனா போறாரு. அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் அறிவிக்கப்படல. இல்ல அது அறிவிக்கல, எதையுமே அறிவிக்கல. பொதுக்குழு தானே அதுக்கான இடம். கரெக்ட். அங்கேதான் அறிவிச்சிருக்கணும். அறிவிச்சிருக்கணும். அந்த இடத்துல அறிவிச்சு நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டா ஓன்னு கத்திட்டாங்கன்னா சரியா போச்சு. ம். ஆர்எஸ்ன்னு நம்ம நீதிமன்றத்துல கூற மாதிரி கூவி முடிச்சிடலாமே. அது செய்யல அவரு. ம். அப்ப என்னன்னா இவங்களை பக்கத்துல வச்சிருக்கிறாரு, இவங்களை ஃபோக்கஸ் ஆகுறாங்க. அப்ப என்னன்னா நாளைக்கு இவங்களை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வர போறாங்க. காந்திமதி அவர்கள் மூலியமா அன்புமணிக்கு ஒரு செக் வைக்கிறாரு, ஒரு கேட் இன்னும் இல்ல, ஓபன்ல இருக்குன்னு சொல்றாரு. அன்புமணிக்கு பதிலி ம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்ப கட்சி முழுமையா ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சா சார்? அது வந்துட்டு மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயம். ம். இப்போ அன்புமணிக்கோ ராமதாஸுக்கோ இருக்கக்கூடிய மெயினான சவால்னா கல எதார்த்தம் களத்துல யார் இருக்கா அப்படின்ற இடத்துல. அதுல ராமதாஸ் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். களத்துல அவர் தான் ஜெயிச்சுருவாரு. ம், ம். அதனால ஏன்னா இப்போ வந்துட்டு விதிமுறைகளின்படி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பேசுறாரு. நாங்க பைலாஸ் படி தான் நாங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம், அதனால எங்களை ஏத்துக்குவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் ராமதாஸ் அவர்கள் கூட்டுற கூட்டமே செல்லாதுன்ற செல்லாதுன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு போயிட்டாரு. தேர்தல் ஆணையத்துக்கு போய் அது மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இவங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி போகும் அப்படின்னோம்னா, இவங்களது வந்துட்டு இவங்க கூட்டப்பட்டது செல்லாதுன்னுவாங்க, இவங்க வந்துட்டு அவங்களும் செல்லாதுன்னுவாங்க. இது வந்து டிபேட் கொஞ்ச நாள் போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிடும், இது டிவிஷனு 2 எம்எல்ஏ எந்த இருக்காங்க, 3 எம்எல்ஏ எம்பி எல்லாம் எதுவும் கிடையாது இருக்காங்க. கட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி சொல்லி 2 பேரை பிரிச்சு விட்டுரும். ஸோ மாம்பழம் மரத்திலே தொங்கிக்கிட்டு இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சின்ன எடுத்து மாம்பழமே இருக்கான்னு தெரியல சார். சின்ன இருக்காது. ஏன்னா இப்பவே அவங்களுக்கு கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அதனால சொல்ல வரேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இவங்க தனியாக நிற்க வேண்டியது இருக்கும். அப்போ இவர் நினைச்சபடி ஒரு கூட்டணி, அவர் நினைச்சபடி அவர் ஒரு கூட்டணி, அப்படிதான் இவங்க போவாங்க. சார் இப்போ அந்த மீட்டிங்ல 16 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அன்புமணி மைக்கை தூக்கி போட்டது, புது ஆஃபீஸ் ஓபன் பண்ணேன்னு சொன்னது, அப்புறம் லாஸ்டா நடந்த அவருடைய பொதுக்குழு கூட்டத்துல அவருடைய போட்டோவை மட்டும் வச்சது, இது எல்லாமே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்ப அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற இடத்துக்கே வந்துட்டாங்களா 2 பேருமே? இல்ல, சமரசம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவர் வரலாங்க. அங்க ஒரு பேச்சு ஒன்று எப்படி இருக்கு அப்படின்னா, ராமதாஸ் ஐயா அண்ணன் எவ்வளவு நாள் இப்போ அந்த இடம் நிற்கிறவங்களுடைய பெரும்பாலும் ஆட்கள் இருக்காங்களா, அன்புமணி கூட இருக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் இவர் தானே நீடிக்க போறாரு அப்படின்னு தான் நான் அதனால தான் சொல்ல வரேன். நீங்க இவங்களை எதிர்த்து நடவடிக்கை எடுத்தது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னோம்னா, இன்னைக்கு கூட்டப்பட்ட பொதுக்குழுல நீங்க வந்துட்டு வேற ஒருத்தரை கொண்டாந்து காட்டிட்டு இருக்கணும். அன்புமணியை நீக்கி இருக்கணும் கட்சியில இருந்து. அன்புமணியை நீக்கி இருக்கணும். அதே நேரத்தில் அது செல்லாத கூட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கணும். அதுவே கட்சிக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கணும். அதில் ஈடுபட்ட எல்லாருமே நான் நீக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். சொல்லிட்டுறதும் இல்லாமல் இவர் தான் செயல் தலைவர் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் அறிவிச்சிருக்கணும். இவர் எதுவுமே செய்யாததுனால என்ன அப்படின்னா, இன்னமும் அந்த எண்ணங்கள் அந்த தொண்டர்கள் மத்தியில், அந்த கட்சியினர் மத்தியில் இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் அவர் தானே வரப்போறாரு அப்படின்றது இருக்கும். இன்னொரு பக்கம் பேசுறப்ப தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு, உங்க மனசுல இருக்கிறத சொல்லாமே நான் புரிஞ்சுக்குவேன், ஏன்னா நான் ஒரு மருத்துவர் அப்படின்றாரு. அப்ப ராமதாஸ் அவர்கள் விரும்புற கூட்டணி எது? அதுதான் அவருடைய கூட்டணி, விரும்புகிற கூட்டணி என்னன்றது இவர் ஜெராக்ஸ் எடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். எக்ஸ்ரே எடுக்கணும். ஆமாம், எக்ஸ்ரே எடுத்தா தான். இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அரசியல் சூழல் தான் வந்துட்டு இவங்களுடைய போக்கை தீர்மானிக்கும். முதல்ல தேர்தல் ஆணையத்தில் வரும் இவங்க 2 கட்சியாக ஒரு கட்சியாக. இப்போ போகிற போக்கு இது 2 கட்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த டிவிஷன் வந்துட்டு தெளிவாகும். பிரிச்சுக்கிட்டாங்க, சொத்தை பிரிச்சுக்கிற மாதிரி இவங்க கட்சியை பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுக்கிட்ட உடனே இவர் எங்கே போவார், அவர் எங்கே போவார் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, அன்புமணியை பற்றி சொல்லவே வேணால் அவர் பிஜேபி அணியில் தான் இருப்பார். ஆமாம், என்டிஏ தான். அவர் பொறுத்த வரைக்கும் வாழ்நாளே இதுக்கு மேலே என்டிஏ தான். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? வாழ்நாள் எழுதி வச்சுங்க நீங்கள். எனக்கு தெரியுங்க, இந்த கார்பரேட் மைண்ட் செட்டுன்றது ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்சி, அதிகாரம், பதவி அப்படிதான் அவங்க போவாங்க. அவங்க மக்களோட வரவே மாட்டாங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ இவர் எப்படி அப்படின்னா, இவரும் அதிகாரத்துக்கு விரும்புறாரு, ஆனா மக்களை விட்டுறக்கூடாதுன்னு விரும்புறாரு, நினைக்கிறாரு. ஏன்னா இவர் இப்படியே வளர்ந்து மேலே வந்தவர். அவர் நடுவில் திணிக்கப்பட்டவர். அவர் திணிக்கப்பட்டு 10 ஆண்டு காலமா அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. பட் திணிக்கப்பட்டாலும் மக்கள் மத்தியில் அன்புமணி அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், அவருக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்னு இருக்குதானே? தனித்த செல்வாக்கு அது இருக்காது. ஓகே, அன்புமணிக்கு அவர்களுடைய செல்வாக்குன்றது தனித்த செல்வாக்கா இருக்காது.
அது பாமக ராமதாஸோட சேர்ந்த செல்வாக்காக தான் இருக்கும். தனித்த செல்வாக்கு என்னன்னா அப்போ வந்துட்டு நம்ம பொறுத்துறது பார்க்கணும். அவருக்கு எவ்வளோ பேர் அவருக்குன்னு இவரை புறக்கணிச்சுட்டு அவர் வாக்களிப்பாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது ராமதாஸனுடைய பொசிஷனே இன்னைக்கு வீக்காக தான் இருக்குது. ஓகே. ஏன்னா இப்போ திட்டமிட்ட ஒரு நிலையான நடவடிக்கை எடுத்ததையும் அவர் எடுக்கலை. அவங்க எடுத்த நடவடிக்கைக்கு ஒரு பதில் என்ன? அவங்க தப்பு, அவங்கள நான் நீக்கிறேன், அவருக்கு பதிலாக இவர், இப்படிலாம் எதுவுமே சொல்லாத பொதுக்கூட முடிச்சிட்டாரு. ஆனால் எதிர்காலத்தில் வந்துட்டு வரக்கூடிய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை வச்சு இவர் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ காந்திமதி எடுத்தாந்து உட்கார வச்சது அப்படின்றதே சக்ஸஸ் தான். அதை காட்டி ஒரு ஒத்துக்கிற மைண்ட் செட்டை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. ஸோ அப்புறம் இது என்ன, அது மறுபடியும் அதே வழியில் தான் போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா அடுத்த கேம்புக்கு என்ன ஒன்றா பாருங்க, மறுபடியும் அதே தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படும். முகுந்தனை கொண்டு வந்தார், கரெக்ட், இப்போ அடுத்தபடியாக இவங்களை கொண்டு வர்றாரு அப்படின்னு அந்த மாதிரி தான் போகும். அவங்களும் அதே தானே, வாரிசு தானே, இவங்களும் வாரிசு தானே. ஸோ எந்த விதமான வித்தியாசமும் இருக்கு. இவர் என்டிஏ கூட்டணி விரும்புறாரு அன்புமணி அவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ராமதாஸ் அவர்கள் எந்த பக்கம் சாய விரும்புறாரு அப்படின்றதுமே ஒரு முக்கியமான நகர்வா பாக்குறீங்க. அஇஅதிமுக பாஜக அலையன்ஸனுடைய நிலைத்தன்மையை பொறுத்து தான் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்க நிலையா போயிட்டு தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு இடம் ஆச்சு அப்படின்னோம்னா அப்போ வந்துட்டு ராமதாஸ் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அன்புமணி போட்டு அந்த நின்றுடுவார். அதான் பிஜேபி. ஒரு கட்சி தனக்கு சாதகமாக வரல அப்படின்னா அந்த கட்சியை ரெண்டாக உடச்சி ஒரு பாட்டை நம்மளோட வச்சுக்கோ. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம விளையாடிக்குவோம். பின்னாளில் வந்துட்டு அதை அப்படியே மெரிச்சு பண்ணிக்கிறோம். அதுக்கு நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் பலியாக போகுது, பொறுத்துறது பாருங்க. மேபி ஸ்டார்டிங் வித் அன்புமணி ராமதாஸ் பாமக. அதில் இவருக்கு என்ன அப்படின்னோம்னா விடுதலை சிறுத்தைகள் பாமக அப்படின்ற ஒரு இடம் வர்றதுனால அவங்க இருக்கக்கூடிய திமுக இவங்க வர முடியாது. அது ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்குமே அது பொருந்துமா? அந்த ஒரு இல்ல அப்படிதான் வந்துட்டு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுடைய பிளவு பத்திலாம் இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. ஸோ அதில் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஸோ அது தெரியாத பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் விஜயோடையும் போகலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்காரு இவரை நம்மளோட கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. ராமதாஸ் ஐயாவும் கூப்பிட்டு வரணும், அவங்களுக்குலாம் தெளிவாக தெரியும். அதனால தான் வந்துட்டு அன்புமணியை பார்த்தீங்கன்னா எந்த தலைவரும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னோம்னா ஓட்டு ராமதாஸ் கிட்ட தான் இருக்கின்றது அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் தெரியும். கீழ்மட்ட கட்சி அப்படின்றது ராமதாஸ் கிட்ட தான் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பேசுறப்ப கட்சி எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே அன்புமணி பின்னாடி தான் நிற்கிறாங்க. அப்படி எல்லாமே இந்த 10 வருஷத்துல அன்புமணி போட்டுக்கிட்டது நியமனங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறாங்க. அதுதான் அவருடைய பலமே. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இவங்களாம் நின்னா ஜெயிச்செல்ல மாட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, நீங்க பொறுத்து வந்து பாருங்க. அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு பாக்குறப்ப அன்புமணி தான் வீக்கான ஒரு பொசிஷன். ஆமா, வீக்கான பொசிஷன்ல இருக்காரு. காரணம் என்னன்னா ராமதாஸனுடைய நிலை இப்போ பாமக எப்படி இருக்கும்னா வன்னியர் சங்கம், பாமக போராட்டம், தலைவர், நிறுவனர், இப்படி வருது அது. ஸோ இதுல இருந்து அவரை நீக்க முடியாது, எடுக்க முடியாது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறுவன தலைவராக இருக்கிறவர் வந்து இப்படி தலைவராக மாற முடியுமா? அதுவே வந்து கட்சி விதிகளுக்கு உட்பட்டு இல்லை அப்படின்ற ஒரு இது வரையறையும் சொல்லப்படும். அதுதான் கட்சி விதிகள்னு வரும்போது தான் வந்துட்டு இவருக்கு நிறைய ட்ரபிள்லாம் காத்துட்டு இருக்குது. ஏன்னா கட்சி விதிகளின்படி உஷாரா அவங்க அந்த கும்பல்லாம் அவரோட இருக்காங்க. வடிவேல் ராவணன், பாலு, இவங்கெல்லாம் வந்துட்டு அன்புமணியோட நிற்கிறாங்க. அவங்க இந்த வேலையை தான் செய்வாங்க, அது தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ அவங்க செய்யறவங்க அவங்க சரியா செய்வாங்க. ஆனா இவர்கிட்ட என்னன்னா கிரவுண்ட் லெவல் கட்சி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பொதுக்குழு உறுப்பினரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அன்புமணி கேம்புக்கு எதுவுமே இருக்காது. அந்த முகாமில் யாரும் நிற்க மாட்டாங்க. இப்போ அன்புமணியோட அடுத்த மூவ் என்னவா சார் இருக்கும்? எதுவுமே இல்லை, நான் எல்லாம் சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு, இது செல்லாது. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இது செல்லாதுன்னு இவங்களோ, அது செல்லாதுன்னு இவங்களோ இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு இது போயிட்டு கடைசியில் ஒரு முடிவு ஆகிடும். 2ல் 1 முடிவு ஆகிடும். ஏன்னா இவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அது இன்னொரு அடுத்தபடியாக ஒரு போராட்ட அறிவிப்பு வெளியிடுறாரு வச்சிருக்காரு. அவரும் வச்சிருக்காரு போராட்ட அறிவிப்பு. நடைபயணம் போயிட்டு இருக்காரு. ஆமாம், நடைபயணம் போயிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலை, அது தெரியுது. ஸோ என்ன ஆகுதுன்றதை பொறுத்துறது தான் நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிஜேபி வந்து பொதுவாக இது மாதிரி ஒரு கட்சி உடையுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் எடுத்து அவங்க வந்து அதுக்கு மத்தியஸ்தகம் பண்ணுறது அப்படின்றது எப்பயுமே நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க. பாஜகவால் அன்புமணியையும் ராமதாஸையும் ஒன்றிணைக்க முடியவில்லையா? முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து இதில் ஒரு மையம் போடு. அது ஆக்சுவலாக வெளியில் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் தெரியாது. இதெல்லாம் பணமாற்றம் தான் இது சிக்கல். இந்தாண்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இவர் பணம் வாங்கிட்டாரு. அந்தாண்ட பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இவர் பணம் வாங்கிட்டாரு.
பணம் வாங்கிட்டு கையெழுத்து போடும்போது காலை பிடிச்சி கெஞ்சினாரு. அந்த காலை பிடிச்சி கெஞ்சின இடம் அதுதான். அதுதான் அவர் மேடையில் சொன்னது. அதுதான் அவர் மேடையில் சொன்னார். அது பாதி ஸ்டோரியை மறைச்சிட்டாரு அவர் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த கட்சியில் இருந்துட்டு. அப்போது இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வராமலேயே இவங்களுக்குள்ள அது வந்துட்டு அந்த புகைச்சலுக்கான அடிப்படையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு எதிர்நிலை ராமதாஸ், பாஜகவுக்கு ஆதரவு நிலை அன்புமணி, இதுதான் கோர் அப்படின்ற மாதிரி தானே காட்டுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இருக்குது. இவர் ஒன்றும் பாஜக வெறுக்கிறவர் ஒன்றும் கிடையாது டாக்டர் ராமதாஸ், இல்லை அதிகாரத்தை வெறுக்கிறவர் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ முடிவு எடுத்துட்ட, நான் வேற ஒரு முடிவு எடுத்தேன், நீ வேற ஒரு முடிவு எடுத்துட்ட, அது தோல்விக்கு ஆகிப்போச்சு, தோற்று போயாச்சு. அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படி தானே ஆரம்பிச்சிருந்த இவங்களுக்கு உள்ளான அந்த ஃபைட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பிஜேபியால எந்த சமாதானம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ கட்சி உடைஞ்ச 2 பக்கமா பிரியுது அப்படின்றப்ப அது எந்த அளவுக்கான வட தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சார்? அந்த மக்களுக்காகட்டும் சரி, இல்லை அந்த பகுதியில் அரசியல் செய்யணும்னு நினைக்கிற திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இவங்க 2 பேரோட பிளவு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கும்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கையினால இழந்தது அதிருப்தியை தவிர மற்றபடி அவங்க வச்சுக்குவாங்க. திமுக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அதனுடைய கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் இவங்களாம அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அது அப்படியே இன்டாக்டாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இழந்திருக்கிறாங்க, நம்பகத்தன்மை இழந்திருக்கிறாங்க. இப்போ அந்த நம்பகத்தன்மை மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ராமதாஸ் செயல்படுவாரா, எப்படி அதை செயல்பட்டு வருவார் அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது, 10.5. இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, 10.5. நான் எல்லாருக்காக உழைச்சேன், ஆனால் 10.5 வேணும், 10.5 செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 10.5 நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது முடிஞ்சு போச்சு. இப்போ இதையே சொல்லிட்டு அவர் எவ்வளோ தூரம் கொண்டு போக போகிறாரு? ஸோ டவுட்ஃபுல் தான். அதாவது எஃபெக்டிவாக களத்தில் ராமதாஸ் ஐயாவுக்கு ஆதரவு இருக்கும், ஆனால் அது வந்துட்டு ஒரு வெற்றிக்கான ஒரு பெரிய ஆதரவாக வந்துட்டு மாற்ற முடியுமா அவரால் அப்படின்றது சந்தேகத்திற்குரியது தான். அதே மாதிரி காந்திமதி அவர்களை மேடையில் உட்கார வச்சது அப்படின்றதுக்கும் அதுக்கப்புறமா அந்த கூட்டத்தில் வந்து இஃப் யுவர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு அந்த ஒரு வாசகங்க பதாகைகள் வந்ததாகட்டும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இப்படின்ற இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக என் பக்கமும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அன்புமணிக்கு ஏதோ ஒரு வகையில் உணர்த்துறாரா ராமதாஸ்? அதான் அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு வரும்போதே இன்னொரு வார்த்தை சொத்து, ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட் அப்படின்னு எழுதினார் இல்லையா எங்கல்ஸ். அதான் எனக்கு நினப்பு வருது. அப்போது இவங்களுக்கு எல்லாமே இந்த ரூட்டுக்கு போகிறது அப்படின்றது தான் வந்துட்டு ஃபியூடல் பாலிட்டிக்ஸ்னு நான் இது அந்த இணைக்கும் புள்ளி அதுதானே. ஆமாம், கிட்டத்தட்ட அது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி திமுக அதுதான் ஃபியூடல் பாலிட்டிக்ஸ் தான். பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பணவிவாத பாலிட்டிக்ஸ் போயிடுது நேரடியாகவே. அது சமூகத்திலேயே அப்படி தான் பார்க்குது. அதான் இந்துத்துவா. இவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூடல் பாலிட்டிக்ஸ் தான். டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸை நிலைப்படுத்துறது அண்ணா தான். அது கலைஞருக்கு எடுத்துட்டார். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒலிகார்கி எம்ஜிஆர் அப்படியே ஒரு கும்பல் பாலிட்டிக்ஸு அவர் எடுத்து விட்டார். அது அவர் தான். அவர் செத்துட்ட உடனே யாருன்றதெல்லாம் தெரியாது. உடனே ஜெயலலிதாவா ஜானகியான்னு வந்துச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா செத்த உடனே அவங்களும் யாரையுமே வந்துட்டு காட்டலை, அடையாளப்படுத்தலை. அதனால் அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஆச்சு. அவன் பூந்து இஷ்டத்துக்கும் உடச்சி உடச்சி தூளாகிட்டு போயிட்டான் பிஜேபி. புரியுதுங்களா? இந்த ஃபியூடலிசம் தான் எங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபியூடல் செட்டப்பில் என்ன ஆகும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி தான் போயிட்டு முடியும். அது என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் புதுசாக வரக்கூடிய அடுத்த தலைவர் இருக்கு இல்லையா, அது இந்த கட்சி அரசியல் வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்துட்டு பாமக நடக்குது. இது யாரும் சரியாக உணரல. அவங்க உணர்ந்தாங்களான்னு தெரியல. ராமதாஸ் ஐயா பேசுகிறாரு, இளைஞர்கள் மத்தியில் மறுபடியும் நம்ம கட்சியை கொண்டு போட்டுறாரு, அடுத்த தலைமுறைக்கு போல. ஃபார் தட் மேட்டரு 2K கிட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க கிட்ட தமிழ்நாட்டினுடைய அந்த வரலாற்று அரசியல் இல்லவே இல்லை. யாருக்குமே இல்லை. அன்புமணிக்கு எதிராக இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா ராமதாஸ் போவாருன்னு நீங்க யூகிச்சிங்களா ஆரம்பத்தில்? அந்த பொதுக்குழு நடக்கிறப்ப ஆகட்டும், அவர் மாம்பழபுரம் ராமதாசனுடைய அவருடைய கேரக்டர் தெரிஞ்சதுனால நான் யூகிச்சேன். ஏன்னா அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டு அவரை நீங்கள் புறக்கணிக்க நினைச்சிங்க அப்படின்னோம்னா அவர் சிங்கம் தான், கட்டிச்சு குதிரிடுவார். வெளியே வேற. பட் அதான் நீங்க அந்த பாயிண்ட் கொண்டீங்க, மகன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பண்றாரு? காரணம் அதான் அவர் சொல்றாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு. அன்புமணிக்கு எதிரான ராமதாசனுடைய குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப வலிமையானவை. அந்த யாரு வச்சதுன்ற போது அந்த அளவுக்கு போயிட்டாரு. ஆமா 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 அந்த அளவுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரிலாம் அப்பனா வந்துட்டு கண்காணிக்க செய்யற ஒரே மகன் இவர் தான், பொட்டு கேட்ட மகன் இவர். இதில் விட என்ன வேணும்? கிளாஸ் ஊற்றிக்கு அம்மா மேலே அடிச்சாரு அப்படின்றது, பாட்டில் தூக்கி அடிச்சாருன்ற இதெல்லாம் வந்துட்டு மோசமான குற்றச்சாட்டு. அவர் என்னன்னா குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லலையா, அதை அவர் பெருமையாக சொல்றாரு. அது எப்படி இருக்கு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஏமாத்து பாருங்க.
ஸோ இப்படிதான் இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏன் பதில் சொல்ல மாட்டாரு ராமதாஸ்? இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்றதுக்கு அன்புமணி அமைதியாவே இருக்கிறாரு. மாட்டிக்கிறவாரு பதில் சொன்னா. ஸோ உடனே அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சாணக்கியர்கள் எல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதுக்கும் பதில் சொல்லாத, அவரை மரியாதைக்குரிய இடத்துல வைக்கிற மரியாதை காட்டிக்க அப்படின்றாங்க. ஏங்க இந்த வேலையெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரியாத விஷயம் அதெல்லாம் என்னன்ட்டு. இந்த பாலிடிக்ஸ் தான் அவங்க வந்துட்டு சீரியலில் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, அதான் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. சீரியல் நடக்குது ஒரு பாலிடிக்ஸு குடும்பன்ற பேரில், அதை தான் நீங்கள் வந்துட்டு பாலிடிக்ஸ்ன்ற பேரில் குடும்பத்தில் பண்ணுறீங்க. வேறு ஒன்றும் இல்லை.